Hi friends, welcome to VP Treasures. Today நம்ம வீடியோல ஒரு bridal blouse எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். Full டிசைனிங்கும் நான் இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இந்த ஸ்லீவ் போர்ஷன்ல 3 layers of chain stitch Zari thread யூஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். இப்போ இதுல நம்ம 1 layer of sugar beads கொடுத்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். sugar beads ஃபாலோ பண்ணி நான் white color stone chains வந்து ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். most of the blouses நம்ம இந்த மாதிரி பேசிக் லைன் கொடுத்தோம்னாக்கா நம்மளோட blouse வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அட்ராக்டிவாகவும் தெரியும். and then நான் again one line sugar beads கொடுத்து இன்னொரு layer line கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப குயிக்காகவே நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகும் இந்த க்ளூ யூஸ் பண்ணுறதுனால. இதில் நம்ம இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் க்ரீன் கலரில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ண இந்த குந்தன் ஸ்டோன்ஸில் நான் 1 லைன் பீட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி இந்த ப்ளவுஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஷேப் மோட்டிவ் இருக்குது. இந்த மோட்டிஃபை நான் வந்து ஒரு ஜரி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ரூட் பார்ட்டில் பீட்ஸ் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த ஜரி த்ரெட்டை ஃபாலோ பண்ணி நான் வந்து 1 லேயர் ஆஃப் நார்மல் பீட்ஸ் கொடுத்து ஒரு லேயர் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ட்ரீ ஷேப்பை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 12 strands ஆஃப் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சீக்வென்ஸில் நான் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்னா நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா ஃபில்லிங் ஆகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கிளிட்டர் ஷேட் கிடைக்கும். இதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணி இந்த ட்ரீ ஷேப் ஃபுல்லாகவே நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்பொழுது எல்லாமே ஒரே சைடில் கொடுத்துட்டு வரணும். அப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபிஷ்ஷஸோட ஸ்கேல்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா அழகாக வந்திருக்கும்.
இப்போ நம்ம ஸ்லீவோட செகண்ட் பார்ட்டை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பிக் பீட்ஸ் கொடுத்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். எப்படின்னா ஒன் செயின் ஸ்டிச் அண்ட் ஒன் செயின் ஸ்டிச் ஒன் பீட் அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவோட அப்பர் பார்ட்டில் நான் செக்குடு டிசைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் நம்ம நார்மலாக சுகர் பீட்ஸ் கொடுத்து இந்த செக்குடு பேட்டர்னை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் அதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணுன்னு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ் பற்றி கேளுங்க. இப்போ இந்த ஸ்லீவ் பார்ட்டில் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம் எல்லாமே. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஆக்சுவலி இது பேக் நெக். நான் பேக் நெக்லேயும் இந்த மாதிரி ஜமிக்கி ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் இந்த மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோன்ஸை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி நான் வந்து பீட்ஸ் கொடுத்து நான் ரவுண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் 1 லேயர் ஆஃப் பிக் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி நான் இன்னும் சின்ன சைஸ் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஜிமிக்கி ஹேங்கிங் மாதிரி இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சக்ரி யூஸ் பண்ணி அந்த சக்ரியை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு இதை பார்க்கும்பொழுது ஒரு ஜிமிக்கி வந்து எப்படி ஹேங் ஆகுமோ அந்த எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஜிமிக்கியில் கீழே அரும்பு மாதிரி நம்ம ஒரு பேட்டர்ன் போடுறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சக்ரி கொடுத்து ஒரு பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் தென் இதுக்கு அட்ஜசன்ட்டில் நான் பீட்ஸ் அண்ட் அதாவது பெரிய பீட் சின்ன பீட் அந்த மாதிரி கொடுத்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த பேட்டர்ன்.
இப்போ நம்மளோட கம்ப்ளீட்டட் ப்ளவுஸோட டிசைன் இருக்குது. இதை பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இது வந்து பேக் நெக் ஃபுல்லாக நான் வந்து ஒரு பாட் ஷேப் கொடுத்துருக்கேன். பாட் ஷேப்பை கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ஜமிக்கி கம்பல்ஸ் கொடுத்துருக்கேன். பேக் நெக்கில் நம்ம என்ன டிசைன் கொடுத்தோமோ அதையே நான் ஃப்ரண்ட்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து நெக்லைனாக நான் வந்து 1 லேயர் ஆஃப் சுகர் பீட்ஸ், ஸ்டோன் செயின் அண்ட் சுகர் பீட்ஸ் கொடுத்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.